ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு புதுசாக பிளான்ஸும் பாட்டோ பர்ச்சேஸ் பண்ணுறோம். நாம் அதில் எப்படி அந்த பிளான்ஸை பாட்டில் போட்டுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு பாட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இதில் பாட்டில் வந்து 3 வகை இருக்கும். ஒன்று டெரக்கோட்டா இருக்கும், இல்லை சிமெண்ட் தொட்டி இருக்கும், இல்லைன்னா பிவிசி பிளாஸ்டிக் பாட் இருக்கும். எந்த பாட்டாக இருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதில் ஹோல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 1, 2, 3 ஹோல்ஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சிலது சைடில் இருக்கும், சிலது சென்டரில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் பாருங்கள், சென்டரில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சென்ட்ரல் சிலதில் வந்து இந்த சைடில் இருக்கும். 1, 2, 3 கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சென்டரில் இருந்தாலும் சரி, ஹோல்ஸில் இருந்தாலும், சைடில் இருந்தாலும் ஹோல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஏன் அந்த ஹோல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, தாவருக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு மீதி வாட்டரை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக எக்ஸஸ் வாட்டர் வெளியே போயிடணும். அப்போ தான் தாவரம் வந்து அழுகாமல் இருக்கும். இது இல்லைன்னா, அந்த ஹோல்ஸ் இல்லைன்னா மண் உள்ள தண்ணி அப்படியே நிற்கும். அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது தாவரங்கள் வேறு அழுகி இறந்துடும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த பாருங்கள், ஒரு ஓடு துண்டு எடுத்துக்கோங்க. 3 ஹோல்ஸ் இருந்தால் 3 ஓடு துண்டு, 2னா 2, 1னா 1. நாம் இந்த பாட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதனால் ஒரே ஒரு சிமெண்ட்டு ஓடு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஓடு துண்டு எடுத்து நம்ம ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸை வந்து கவர் பண்ணணும். கவர் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா, எக்ஸஸ் வாட்ரு அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே போயிடும். மண் போய் நேராக ஹோல்ஸ் அடைக்காது. ஏன்னா நம்ம ஓடு துண்டு வச்சுட்டோம். சைடில் தான் வாட்ரு போகும்போது நமக்கு எக்ஸஸ் வாட்ரு வெளியே போயிடும். செடி வந்து அழுகாமல் இருக்கும். சரி, ஓடு வச்சோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், செம்மண் மணல் எரு கலந்த கலவை. இது ஒவ்வொரு செடி தகுந்த மாதிரி இது மாறும் ரேஷியோ. நாம் இப்போ எடுத்துக்கிறது 2:2:2. 2 பங்கு மணல், 2 பங்கு செம்மண், 2 பங்கு எரு எடுத்துருக்கோம். சில தாவரம் நமக்கு ஈரப்பதம் அதிகமாக வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் குறைவாக இருக்கணும்னா 3 பங்கு மணல் எடுத்துங்க, 2 பங்கு செம்மண், 1 பங்கு எரு. நல்லா கலந்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ தூளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போடும்போது கட்டி இல்லாமல் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஏன் கட்டி இல்லாமல் இருக்கணும்னா, கட்டியாக இருந்தால் என்ன ஆகும்னா, புதுசாக வர ரூட் இறங்கும்போது டைட்டாக இருக்கும்போது ரூட் ஃப்ரீயாக ஃபார்ம் ஆகாது. ஃப்ரீயாக லூஸாக இருக்கும்போது சாயில் நிறைய ரூட் வந்து சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும். புதிய வேர் இறங்கும். இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். மண் கட்டி இல்லாமல் இருக்கணும். மண் சுத்தமாக இருக்கனால க்ளோவ் போடல, இல்லைன்னா நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டு சேஃப்டியாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ மண் பாதி மண் ஃபில் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பாதி ஃபில் பண்ணியிருக்கோம். ஒரு புதுசாக ஒரு பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாலித்தீன் பேக் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாலித்தீன் பேக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேல் கூம்பை உடைக்காதீங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண் கூம்பு உடைக்கக்கூடாது. கீழே மட்டும் கொஞ்சம் உடச்சி விடணும். ஏன் அப்படின்னா, புதிய வேர் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கும். இல்லைன்னா இந்த மண்ணிலேருந்து கீழே இறங்கிறதுக்கே 15 days எடுத்துக்கும். இந்த மாதிரி கீழே மட்டும் உடச்சி விடுங்க. இந்த கூம்பு உடையக்கூடாது. கீழே மட்டும் கூம்பு உடச்சி இந்த வேர் இந்த மாதிரி ஃப்ரீ ஆகணும். பிறகு இந்த சென்டரில் வைங்க. பெரிய தொட்டி இருந்தால் 2-3 பிளான்ஸ் கூட வைக்கலாம். இது பாருங்கள், இதையும் இன்னொரு பிளான்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு கவரு. இந்த கூம்பு பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்கணும். நமக்கு கீழே மட்டும் உடச்சி விடணும். உடச்சி விடும்போது ரூட் என்ன ஆகும், இந்த சாயில் லூஸாக இருக்கனால சீக்கிரமாக ரூட் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இது 2 பிளான்ஸ் வைக்கிறோம். இது கேனா இண்டிகா, கேனா லில்லி என்று அழைக்கக்கூடிய தாவரம். இது பெரனியல் தாவரம், ஃப்ளவரிங் பிளான்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ 2 நம்ம வைக்கும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. அப்போ நமக்கு என்னென்னா, சைடில் நிறையா பிரான்ச்சஸ் வரும்போது ஃப்ரீயாக ரூட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் சாயிலை ஃபில் பண்ணிவிடுவோம். சாயில் போட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க மண். உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் டைரெக்டாக ஃபுல்லாக காமிக்கிறனால கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ அதிகமாகும். பட் உங்களுக்கு இது A to Z கிளியராக தெரியும், டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். டெய்லி எடிட் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. பாட்டில் சாயில் போடும்போது
ஒரு 2 இன்ச்சு குறைவாகவே போடுங்க பாட்டில். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக மட்டமாக போட்டோன்னா தண்ணி போடும்போது தண்ணியோட எக்ஸஸ் வாட்டர் வெளியே போகும்போது மணல் சேர்ந்து போயிடும். அதனால் பாட்டில் போடும்போது 2-3 இன்ச்சு கம்மியாக போடணும் பாட்டில். அப்போ நமக்கு என்னென்னா தண்ணி போடும்போது தண்ணி மேலே நிற்கும், தேவையான மண்ணில் தேவையான தண்ணி செடியை உறிஞ்சிக்கின்னு மீதி எக்ஸஸ் வாட்டர் கீழே இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக மண் போடும்போது நம்ம ஹோஸில் தண்ணி பிடிக்கும் போது மண் கரைஞ்சி வெளியே போகும்போது ரூட் மேலே தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் இந்த மாதிரி பாட் வாங்கி பிளான்ஸ் போட்டு உடனே டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேணாம். ஒரு 2 வீக் செமி ஷேடில் வைங்க, புதுசாக ரூட் ஃபார்ம் ஆகும். அது பிறகு நாம் எடுத்து எங்கே வேணுமோ அங்கே நம்ம இந்த பாட்டை தூக்கி ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.